காலங்கள் மாறினாலும், மனிதர்கள் நகரங்களுக்கு இடம்பெயர்ந்தாலும், உலகம் நவீனமயமானாலும் ஊர் சாமிகளின் மீதுள்ள மரியாதையும் பாசமும் என்றும் மங்குவதில்லை. காரணம், இது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல. ஊர் சாமிகள் முன்னோர்கள் பின்பற்றிய மரபு, குடும்ப உறவுகளை இணைக்கும் உயிருள்ள அடையாளம். இப்படிப்பட்ட சாமிகளையும் அதன் வழிபாட்டு முறைகளையும் காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சி தான் இது. மக்கள் வணக்கம், இது மண்ணின் சாமிகள். இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை போரூர் காரம்பாக்கம் எல்லையில் அமைந்துள்ள அருள்மிகு ஏழுபிடாரியம்மன் சப்தமாதாக்கள் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க அம்மனை தரிசிச்சுட்டு இந்த கோயிலோட வரலாறு பற்றியும் சிறப்புகள் பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அருள்மிகு உத்திரலிங்கேஸ்வரருக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடக்க இருக்கு. வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். கோட்டி சூரிய பிரகாசனே கனக சபைஷனே கோட்டி சூரிய பிரகாசனே கனக சபைஷனே கோட்டி சூரிய பிரகாசனே கனக சபைஷனே கோட்டி சூரிய பிரகாசனே
பனிதா கரி நீ பா சதுரி மா கரி சரி மா கரி சனீஷனே கோட்டி சூரிய பிரகாஷனே கனக சபரீஷனே கோட்டி சூரிய பிரகாஷனே அருள்மிகு ஏழுபிடாரி அம்மனுக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடக்க இருக்கு. வாங்க அதை பார்த்துட்டு வந்துடலாம். அங்கையர் கண்ணியே என்னன்னையே அருள்வாய் அங்கையர் கண்ணியே என்னன்னையே அருள்வாய் அங்கையர் கண்ணியே என்னன்னையே அருள்வாய் அங்கையர் கண்ணியே என் அன்னையே அருள்வாய் அங்கையர் கண்ணியே என் அன்னையே அருள்வாய் அங்கையர் கண்ணியே. அருவாகி உருவாகி அருவாகி உருவாகி அகத்தில் எழும் பொருளாகி 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 திருவென்ற தீந்தமிழில் தெள்ளமுத செல்வியே அருள்வாய் அங்கையர் கண்ணி அருவாகி உருவாகி அகத்தில் எழும் பொருளாகி திருவென்ற தீந்தமிழில் தெள்ளமுத செல்வியே அருள்வாய் அங்கையர் கண்ணியே என் அன்னையே அருள்வாய் அங்கையர் கண்ணியே. தன்னையறம் தாளாமை தகோரும் தவனெறியும் தன்மை அறம் தாளாமை தகோரும் அருள்மிகு ஏழுபிடாரி அம்மன் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வருவதனால அவங்க வாழ்க்கையில நடந்த அற்புதத்தை அவங்களே சொல்றாங்க. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய போரூர் காரம்பாக்கத்தில் அமைந்துள்ள நம்முடைய 1000 ஆண்டு காலம் சிறப்பான இந்த ஆலயம் பராமரிப்பு இல்லாமல் இருந்தது. இந்த கோவிலில் பூமிக்கு அடியிலிருந்து வெறும் தலம் மட்டும்தான் தெரிஞ்சிருந்து
அவர் பண்ணியிருக்கும் போது நாங்கள் ஒரு 13 ஆண்டுக்கு முன்னாடி இந்த கோவிலை சீர்படுத்தி ஒரு கும்பாபிஷேகம் பண்ணி ஊரிலே இந்த அம்மன் ஊர்வலம் போனதே கிடையாது. அப்படி இருந்த இந்த கோவிலை 3 ஆண்டுகள் சிறப்பாக அம்மன் வீதி உலா வரவழைத்து இந்த 7 அம்மனையும் சிறப்பாக அலங்காரம் பண்ணி வீதி உலா வரவழைத்து வருடத்திற்கு 10,000 பேருக்கு அன்னதானம் போட்டு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த அம்மனுடைய வரலாறு, இந்த அம்மா கீழே இருந்தவங்க, இந்த 7 அம்மனும் தரையில் இருந்தவங்களை எடுத்து வச்சு மேலே இது பண்ணிடுறோம். இதனுடைய வரலாறு நிறைய இருக்குது, ஆனால் எங்களுக்கு அதிகமாக தெரியாது. நாங்கள் இதை சிறப்பித்து இந்த கோவிலை மண்டபமாக கட்டி இன்றைக்கி சிறப்பாக செஞ்சுக்கின்னு வரோம். இந்த வரலாறில் நாங்கள் ஒரு 5 பேர் குழுவாக சேர்ந்து பொதுமக்கள் ஆசையோடு நாங்கள் செஞ்சுக்கின்னு வரோம். சிறப்பாக வளர்ந்துக்கினே இருக்குது. எனது பெயர் பாபு. இந்த அருள்மிகு சப்தமாதாக்கள் ஆலயத்திலே நாங்கள் அனைவரும் நிர்வாகிகளாக உள்ளோம். என்னுடைய பெயர் பாபு. தலைவராக இருப்பவர் திரு கைலாசம் அவர்கள், செயலாளராக இருக்கவர் திரு ரூபேஷ், பொருளாளராக இருப்பவர் திரு தனசேகர் அவர்கள், மூத்த நிர்வாகிகளான பெரியசாமி, சுரேஷ், பாபு, சசி ஆகியோர்கள் நிர்வாகிகளாக இருந்து இத்திருத்தலத்திற்கு சிறந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த திருத்தலமானது போரூர் ஜங்ஷனிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காரம்பாக்கம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த ஆலயமானது கடந்த 1000 வருடங்களாக இங்கே இருந்து எழுந்தருளிய ஒரு புண்ணிய பூமி. இந்த ஸ்தலத்தில் 7 சப்தமாதாக்கள் உள்ளது. அந்த 7 சப்தமாதாக்களில் ஒரு மாதாக்களான வராகி அம்மனை நாங்கள் தனியாக எடுத்து பிரதிஷ்டை செய்து இங்கே அமர்த்தியிருக்கிறோம். கடந்த 3 வருடங்களாக இவ்வாலயமானது மிகவும் சீரும் சிறப்புமாக வருடாபிஷேகமானது நடந்து கொண்டிருக்கிறது. வராகிக்கு எங்களுடைய கோயிலில் மாதம் 4 விழாக்கள் சிறப்பாக செல்லப்படுகிறது. ஒன்று வளர்ப்பிறை பஞ்சமி, மற்றொன்று தேய்பிறை பஞ்சமி, பௌர்ணமி அன்று ஊஞ்சல் உற்சவம் மற்றும் பிரதோஷம். இந்த 4 ஃபங்க்ஷனும் மிகவும் சீரும் சிறப்புமாக செய்து கொண்டு வருகிறது. மேலும் இந்த வாராகி அம்மன் ஆனது அவர்களுடைய வேண்டுதல் வைத்தால் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் மற்றும் குழந்தை பாக்கியம், தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றிற்கு சிறப்பாக இந்த கோயில் அமைந்துள்ளது. ஆகவே பக்தர்கள் இங்கே அம்மனை வழிபட்டு உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நன்றி. என் பேர் தனலட்சுமி. 30 வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். தினம் காலையில் விளக்கேற்றிட்டு போவேன். என் மனசில் நினைக்கிறது நடக்குது. தினம் விளக்கேற்றி போகிறேன். எங்கள் வீட்டில் ஒரு விஷயம் நடந்தது. பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கும் போதே சிலிண்டர் பால் காய்ச்சி அடுப்பு இதாகிடுச்சு. நாங்கள் ஒரு 4-5 மணி நேரம் கழித்து திருப்பி திறந்து இது பண்ணி காற்றுல இந்த அம்பாள் தான் காப்பாற்றி கொடுத்தா. 2வது தடவை வீடு தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு. சிலிண்டர் வெடிக்க போகிற நேரத்தில் ஒரு பையன் எங்களை காப்பாற்றி இந்த அம்பாள் தான் கொடுத்தா. அவள் தான் காப்பாற்றி கொடுத்தா. இன்ன வரையில் அந்த அம்மா தான் காப்பாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கா. அடுத்து நாங்கள் ஆடி மாதம் வளகாப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். பச்சை பயிறு குழந்தை இல்லாதவங்க வேண்டிட்டு போனால் உடனே குழந்தை இருக்குது. 2 குழந்தைலாம் பிறந்திருக்கு. நானும் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. தினம் வந்துட்டுருக்கேன். ஆனால் நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. ஓம் சக்தி. என் பேர் சரளா. இதே ஊர் தான் நான். எங்கள் அம்மா ஏழுபடியார் அம்மா தான் எனக்கு பக்கத்துணையாக இருக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரு ரொம்ப இதாக இருக்கிறார். கால் இதாகி ஆஸ்பத்திரியில் இட்டுன்னு போய் எங்கள் அம்மா புண்ணியத்தில் அவர் கால் நல்லபடியாக குணமாக்கி எங்கள் அம்மா என்னை தாய் ஏழுபடியார் அம்மா தாய் காப்பாற்றி கொடுத்துட்டாங்க. நடக்க வச்சு கொடுத்துட்டாங்க. எங்கள் அம்மா இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லை. என் தாய் இந்த எல்லடத்தில் எங்கள் அம்மா ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி. எனக்கு ரொம்ப நன்றி எங்கள் அம்மா கிட்ட. நாம இருக்கக்கூடிய இந்த கோயிலில் அம்மன் சுயம்புவா தோன்றினாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் குடிசையில் வழிபாடு செய்யப்பட்ட இந்த கோயில் இப்போ உத்திரலிங்கேஸ்வரர் வாராகின்னு விரிவடைந்து பல மக்களால் வழிபாடு செய்யப்படுது. சிறப்பு நாட்களான வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமியில சிறப்பு பூஜைகள், சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறுகிறது. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 5 கரத்தன்னை ஆணைமுகன் தன்னை இந்தில் இளம் பிறை போலும் எயிற்றன்னை நந்தி மகன் தன்னை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே.
ஐந்து கரத்தனை யானை முகந்தனை இந்தில் இளம்பிறை போலும் எயிட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. ஓம் கம் கணபதையே போற்றி, ஓம் கும் குருவே சரணம். சப்தமாதர் சப்தபிடாரியின் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். அடியேன் சென்னை ஆலப்பாக்கம் நடராஜர் கோயில் பூசகர் மற்றும் ஜோதிடர் சிவதாசன் பேசுகின்றேன். இந்த பகுதியை சார்ந்தவன் நான். இந்த பகுதியிலே இறைவன் எனக்கு ஆன்மீக பணி செய்வதற்கான அருட்கொடையை நல்கினார். இந்த கோயில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதிருந்தே பார்த்துட்ருக்கோம். இந்த கோயிலுடைய 7 பிடாரி என்ற பெயரிலே சப்தமாதர்கள் அருள்பாலித்து வருகிறார்கள். இந்த சப்தமாதர்கள் யார் என்று நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். பல புராணங்கள் சொல்கின்றது. ஆனால் சிவம் சம்பந்தமான புராணங்களில் அந்தகாசுரனை வதம் செய்வதற்காக வேண்டி அதுக்கு உறுதுணையாக 8 சக்திகளை சிவபெருமான் உற்பத்தி செய்கின்றார். அந்த 8 சக்திகளிலே என்ன பண்ணுதுன்னா, அந்தகாரசுரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு சுவாமியோட துணையாக போய் முடித்த உடனே சுவாமி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தேவதைகளை வழிபாடு செய்து நீங்கள் தெய்வ நிலையை அடையுங்கள் என்று வரம் தருகிறார். அப்போ பிரம்மனை வழிபட்டவள் பிராமி ஆகின்றாள், விஷ்ணுவை வழிபட்டவள் நாராயணி ஆகின்றாள், மகேஸ்வரனை வழிபட்டவள் மகேஸ்வரி ஆகின்றாள், இந்திரனை வழிபட்டவள் இந்திராணி ஆகின்றாள், வராகமூர்த்தியை வழிபட்டவள் வாராகி ஆகின்றாள், முருகப்பெருமானை வழிபட்டவள் கௌமாரி ஆகின்றாள், சாமுண்டன் அவரை வழிபட்டவள் சாமுண்டி ஆகின்றாள், மற்றும் ஒரு தெய்வம் சிவனையே வழிபட்டு முக்தி பேர் அடைகின்றார். இப்போ 8ல் 1 போச்சு, 7 தெய்வம் இருக்கு. இந்த 7 தெய்வம் தான் சப்தமாதர் என்று சொல்லக்கூடியது. இப்படி தெய்வ நிலை அடைந்தவன சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா, சப்தமாதர்களுக்கு கிராமங்கள் தோறும் எழுந்தறி எல்லையில் இருந்து எப்படி என்னுடைய தீயவர்களை அழிப்பதற்காக நீ துணை இருந்தாயோ, அதுபோல நல்ல மக்களை, பண்பான கிராம மக்களை காப்பாற்றுவதற்காக எல்லை தோறும் எழுந்தருளி எல்லை தெய்வமாக வீட்டிலிருந்து அவர்களை காக்க வேண்டும் என்று வரம் தருகிறார். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அதுவும் சிறப்பாக தொண்டை நாட்டில் பார்த்தீங்கன்னா, நிறைய ஊர்களில் பார்த்தீங்கன்னா எல்லை தெய்வமாக இந்த சப்தமாதர்கள் இருக்கிறார்கள். இந்த சப்தமாதர்களில் சத்திரியர்கள் வழிபட்ட பகுதியில் பட்டால் சாமுண்டி பிரதானமாக வைக்கப்பட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வருவாங்க. திருவக்கரையில் பார்த்தீங்கன்னா திருவக்கரை காளின்னு சொல்லக்கூடியது சப்தமாதர் தான். அங்கே சாமுண்டியை தான் திருவக்கரை காளியாக, வக்கரகாளியாக நம்ம வழிபாடு செஞ்சுக்கிட்டு வரும் ஆச்சுங்களா. அப்படி எல்லை தெய்வமாக இந்த தெய்வங்கள் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, நமக்கு அருள் பாலித்து வரும். சிவபெருமானுடைய ஆணைக்கு இணங்க பார்த்தீங்கன்னா இதை சப்தமாதர்னு சொல்லுவாங்க, 7 பிடாரின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தனி பிடாரிகளும் உண்டு. அங்கங்கே தனியாக ஒரு தெய்வமே பிடாரியாகவும் என்ன பண்ணுவாங்கன்னா அருள் புரிஞ்சுட்டு வருவாங்க. அந்த மாதிரி காட்சியை பார்க்கலாம். காளியும் இருக்கும். எங்கெங்கெல்லாம் 7 பிடாரி காளி இருக்கோ அதெல்லாம் மிகவும் பழமையான அரசர் காலத்து கிராமம் என்பது சாட்சி. அப்படி பழமையான இந்த பகுதியில் இந்த 7 பிடாரியுடைய சந்நிதி அமைந்திருப்பது இது பழமையான அரசர் காலத்துடைய ஊர், அவர்களால் உருவாக்கப்பட்ட ஊர் என்பதற்கு சாட்சியாக விளங்குகின்றது. கீழே இருக்கப்பட்ட விக்கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதோடைய பழமைத்தன்மை உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பழமை அப்படின்னு. இன்னொன்று, சப்தமாதர்களையும் சப்த கன்னியர்களும் போட்டு குழப்பிக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்த கன்னி கோயில்னு சொல்லிட்டு வராங்க. சப்த கன்னி வேற, சப்த மாதர் வேற. சப்த மாதர்கள் என்பது புராணத்தில் இருந்து வரக்கூடிய தெய்வம். கன்னிமார்கள் என்பது கிராமிய தெய்வம். அவங்களுக்கும் இவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ சப்தமாதர்கள் பார்த்தீங்கன்னா 4 கரங்களோடு காட்சி தருவார்கள். பெரும்பாலுமா சப்த கன்னிகளுக்கு பார்த்தீங்கன்னா 2 கரம் தான் இருக்கும். ஒரு கரத்தில் ஒரு நீலோத்பலம் அல்லது தாமரை போன்ற மலர் வைத்து மற்றொரு கரங்கள் இப்படி தொங்க விட்டுருப்பாங்க. இதுதான் சப்த கன்னியர். சப்த கன்னியர்களுக்கு ஊருக்கு ஒரு பேர் இருக்கும். சில ஊரில் பேரே கூட இருக்காது, சப்த கன்னியர் மட்டும் அப்படியே கும்பிட்டுட்டு வருவாங்க. இந்த சப்த கன்னியருக்கு துணையாக அண்ணன்மார்கள் இருப்பாங்க. எப்படி தங்கச்சிக்கெல்லாம் அண்ணன் துணையாக இருப்பாங்களோ, கன்னி பெண்ணுக்கு அவன் கூட பிறந்த அண்ணன் தானே துணை. அப்படி சப்த கன்னி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன்மார்கள் கூட துணையாக இருப்பார்கள். ஆனால் சப்தமாதர்கள் அப்படி இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு புராணம் இருக்கிறது. புராண ரீதியான தெய்வங்கள் ஒருத்தருக்கும் தனித்தனி பேர். பிராமி, நாராயணி, மகேஸ்வரி, இந்திராணி, கௌமாரி, சாமுண்டி, வராகி அப்படின்னு 7 பேருக்கும் 7 பேர் இருக்கு. புரியுதுங்களா இல்லைங்களா? அந்த சப்தமாதரையும் சப்த கன்னியும் போட்டு நம்ம குழப்பிக்கவே கூடாது. சரிங்க, இந்த 7 பிடாரின்னு சொல்லக்கூடிய
சப்த மாதர்களை வழிபட்டா என்னங்க எங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காவல் தெய்வங்களாக இறைவனால் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அருளப்பட்டிருக்கிறார்கள். அதனால் நமக்கு அச்சம் பயம் சம்பந்தப்பட்ட எந்த துன்பத்தையும் போகக்கூடிய சக்தி இவங்களுக்கு உண்டு. ஐயோ எனக்கு ஏதோ கெட்ட நேரம் வந்துருச்சு, ஏதாவது நடந்துருமோ அப்படின்றவங்க அம்மா தாயே அப்படின்னு இங்கே வந்து விழுந்தாங்கன்னா அவங்களுடைய துன்பத்தை சப்தமாதர்கள் துடைத்து வைப்பார்கள். சரி, எனக்கு இருக்கோ இல்லையோ ஏதோ செஞ்சு வச்சுட்டாங்க, கந்திருஷ்டி இருக்குங்க, கெட்ட நேரம் இருக்குங்க, ஏதோ பண்ணிட்டாங்க, ஒரே ஒரு மாதிரி இருக்குங்க, இதெல்லாம் இருந்து எனக்கு விடுதலை எங்கே கிடைக்கும் அப்படின்னா சிவபெருமான மனசை நினைச்சு யார் சப்தமாதர்களுடைய சந்நிதியில் வந்து அம்மா தாயே என்னை காப்பாற்று என்கிறார்களோ இதில் இருந்தெல்லாம் அவர்களுக்கு விடுதலை கேட்கும். அது மட்டும் இல்லாமல் காக்கக்கூடிய தெய்வம் என்பதால் அடுத்த சந்ததி அபிவிருத்தி ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த கருவை காக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னா இந்த அம்மாட்ட வந்து வணங்கி, அம்மா இந்த குழந்தைக்கு நல்லபடியாக கரு உற்பத்தி ஆகிருக்கு, இந்த கரு வளர்ந்து 10ஆம் மாதம் சுகப்பிரசவத்தோடு பிறக்கணுமா, அதுக்கு நீதாம்மா துணை இருக்கணும்னு யாராவது வந்து சப்தமாதர்களையும் 7 பிடாரியும் கும்பிட்டுட்டு போனாங்கன்னா அவங்களுடைய அந்த கோரிக்கையை ஏற்று நல்ல அற்புதமான நேரத்தில் சுகப்பிரசவமாக அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு சிவபெருமானுடைய அருளை இவர்கள் பெற்று தருவார்கள். அப்பேற்பட்டவங்க மொத்தத்தில் இவங்களை வேண்டனா நடக்காத விஷயமே கிடையவே கிடையாது. போக சம்பந்தமாக நான் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லம் வேணும், செழிப்பு வேணும், இந்த ஊரில் எனக்கு விவசாய இடம் இருக்குது, அந்த விவசாய இடம் நல்லா செழிக்கணும், விவசாயம் நல்லா செழித்து அது மூலம் நிறைந்த வருமானத்தை அடையணும் அப்படின்றவங்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய சப்தமாதர்கள் வழிபடும் போது அந்த பலன் பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வமும் ஒரு வேலையை பார்க்குது இல்லை. இப்போ வராகி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுதான் அதுதான் இல்லை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை வந்து இங்கே கோரிக்கையாக வைக்கும் பொழுது முழுமையாக நிறைவேறும். இது யாரோ நீங்களோ நானோ உற்பத்தி பண்ண கோயில் இல்லை. இதற்கு வந்து செப்பேடிலாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கீழே இருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்தை பார்த்தீங்கனாலே தெரியும் எத்தனை ஆண்டு இது பழமையாக இருக்கக்கூடியது அப்படின்னு நமக்கு தெரியும். மேலே இருக்கிறது இப்போதைக்கு அலங்காரம் அழகாக பண்ணி மக்களுக்கு காட்டணுன்றதுக்காக சான்றோர் பெருமக்கள்லாம் சேர்ந்து அற்புதமாக அந்த அம்மையாருடைய விக்கிரகத்தை 7 அற்புதமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடித்து வழிபாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஊர் மக்கள்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து இதை அற்புதமாக செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிவிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதை முன் வந்து மக்கள் தொலைக்காட்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை பதிவு செய்திருக்காங்க. இதன் மூலம் இந்த வரலாறு சிறப்பு வாய்ந்த இந்த கோயிலானது அகில உலகம் என்றும் சென்று அந்த மக்கள் என்னுடைய தொன்பெல்லாம் தேரல, என்னுடைய துயரெல்லாம் தேரலன்னு யாரெல்லாம் வருத்தப்படுறீங்களோ கவலைப்படாதீங்க. ஒரு முறை இந்த அம்மாவை வந்து பார்த்துட்டு போங்க, சத்தியமாக உங்கள் பிரச்சனை தீரும். இது திண்ணம். ஞானசம்பந்தர் எப்படி ஒரு தேவாரத்திலையும் என் பெருமான் மீது ஆணையாக இது நிறைவேறும் என்று சொல்கிறாரோ அதே குரு பக்தியோடு நான் சொல்கின்றேன், எம்பெருமான் மீது பாரம் போட்டுவிட்டு உங்களுடைய மனக்குறைகளை ஒரு முறை வந்து இந்த தாயிடம் கூறிவிட்டு, இந்த 7 பேரோடும் கூறிவிட்டு போங்கள். கண்டிப்பாக உங்களுடைய மனக்குறையானது நிவர்த்தியடைந்து ஈசனுடைய அருளை பெறலாம். வாழ்க பல்லாண்டு. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம். வாய்ப்பு தந்த மக்கள் தொலைக்காட்சிக்கு நன்றி. இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை போரூர் காரம்பாக்கம் எல்லையில் அமைந்துள்ள அருள்மிகு 7 பிடாரி அம்மன் சப்தமாதாக்கள் திருக்கோயிலுக்கு வந்திருந்தோம். கோயில்ல அம்மனை தரிசிச்சோம். அதன் பிறகு கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வர்றதுனால அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை பற்றி சொன்னாங்க. அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கோயிலுடைய அர்ச்சகர் இந்த கோயிலுடைய வரலாறு பற்றியும் சிறப்புகள் பற்றியும் சொன்னார். அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் அருள்மிகு 7 பிடாரி அம்மன் சப்தமாதாக்கள் திருக்கோயிலுக்கு வந்து வழிபெற்று அருள் பெறுக. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.